கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேஜ் ஒயர் எடுத்துக்கலாம். கேஜ் ஒயர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பின் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுற்றிட்டே வரணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கிடைக்கும். அப்புறம் வந்து அது அப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ வந்து சுற்றிக்கோங்க. இப்போ சுற்றிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃப்ளவராக மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து ரவுண்டாக கொண்டு வரணும். லைட்டாக விரிச்சு விட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடும். அந்த ஒரு எண்டு, இப்போ வந்து ஒரு எண்டு வந்து ஏனா, இன்னொரு ரெண்டு பி, அது ரெண்டுத்தையும் வந்து ஏபியும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதே வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளவரோட பெட்டல்ஸையுமே வந்து நம்ம மடிச்சு விட்டுக்க போகிறோம். ஃப்ளாட்டாக வந்து மடிக்க போகிறோம். அந்த ஒரு ரவுண்டு இருக்குன்னா அந்த ரவுண்டை வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம்னா அது ஃப்ளாட்டாக மாறிடும். சாரி கைஸ், நான் இப்போ வந்து எடிட் பண்ணும்போது நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கை வந்து கேமரா விட்டு அவுட் சைட் போயிருக்குங்கிறது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து அப்படி வந்து மறைக்கிட்டு ஃப்ளாட்டாக மாற்றிட்டோம். இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அக்யூரேட் ஃப்ளவர் ஷேப் மாதிரியே வரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து அந்த ஃப்ளவர் சென்டருக்குள்ளே விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக வந்துடும். அது வந்து ரிங் சைஸ் நம்மளோட ஃபிங்கர் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரிங் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.